அந்த அதிகாரத்தின் நிழல் மறைந்த நொடிதான் எனக்கான வாசல். இருட்டு என்னை உள்வாங்கிக்கிச்சு. நான் நடக்கிறது நிஜமா இல்லை இதுவும் ஒரு கனவா? என் காலடி சத்தம் கூட எனக்கு அநியாயமா கேட்குது. ஒரு வேட்டை நாயின் வெறியோடு அவன் கால் தடத்தை பின்தொடர்ந்தேன். நிலா காமிச்ச அந்த பாதை பாதாளத்துக்கு போகுது. நான் போறது என் நண்பனை மீட்கவா இல்லை என் அழிவை தேடியா? யோசிக்க நேரமில்லை. கைமரம் அவன் மண்டையில் இறங்கினப்ப தெரிஞ்சுது இது கனவு இல்லைன்னு. ரத்தம் சூடா என் கையில தெரிச்ச அந்த தருணம் எனக்குள்ள இருந்த பயம் செத்து போச்சு. அந்த பழைய இரும்பு பெட்டி கிரீச்சுன்னு சத்தம் போட்டுக்கிட்டு பூமிக்கு அடியில் இருக்கிற ஏதோ ஒரு நரகத்துக்கு போகுது. வெளிச்சம் குறைய குறைய என் நினைவுகளும் மங்கலாகுது. லிப்ட் கதவு திறந்தப்ப அங்கே நின்னது மனுஷங்க இல்லை, சிதைக்கப்பட்ட ஆத்மாக்கள். நாங்கள் மட்டும் இல்லை கங்கையா, உன்னோட செங்கனும் இங்கே தான் இருக்கான்னு அவங்க சொன்னப்ப என் இதயம் பிளந்தது. செங்க அங்கதான் பிணைக்கப்பட்டு இருக்கான்னு தெரிஞ்சப்ப என் மூச்சை நின்றுடுச்சு. நிலா என் தோலை தொட்டு ஆறுதல் சொன்ன வார்த்தைகள் என் காதல விழல. இது எப்போ முடிய போற கனவுன்னு என் உள்ளுணர்வு கதறுது. என் கிராமத்து மக்கள், என் ரத்த பந்தங்கள் எல்லாரும் இங்க மிருகங்களை விட மோசமா நடத்தப்படுறாங்க. சங்கிலிகள் உருசுற சத்தம் என் இதயத்தை தொலைக்குது. மொத்த கிராமத்தையுமே இங்க புதைச்சி வச்சிருக்காங்களே. நிலா போட்ட அந்த திட்டம் ஒரு மரண சாசனம் மாதிரி இருந்துச்சு. செக்யூரிட்டிகள் சாப்பிட போற அந்த சில நிமிடம் தான் உன் வாழ்க்கை. இது ஒரு திட்டமா இல்லை நண்பனை சந்திக்க கிடைச்ச வாய்ப்பா? செங்கா சங்கிலியால் பிணைக்கப்பட்ட அவனை பார்த்தப்போ கதறிட்டேன். ஆனால் அவன் நான் வர்றது முக்கியம் இல்லை காங்கேயா, இந்த ஆவணம் டாக்டர் சத்யாவுக்கு போகணும்னு ஒரு ரகசியத்தை நீட்டினான். இது எத்தனையோ உயிர்களோட கடைசி மூச்சு. அவன் கொடுத்த அந்த பாரமான ரகசியத்தை சுமந்துக்கிட்டு வெளியே வரேன். என் உடம்பு மட்டும்தான் வெளியே வருது, ஆனால் என் ஆத்மா அங்கேயே சிங்கம் கூட தான் சங்கிலியில் கட்டப்பட்டு இருக்கு. வெளியே வந்த அடமழை. நண்பனை அந்த பாதாள நரகத்திலேயே விட்டுட்டு வரேனுங்கிற குற்ற உணர்ச்சி மனசை பிழிஞ்சுது. ஆனால் அவன் கொடுத்த அந்த ஆவணம் என் கையில் நெருப்பா சுடுது. ஒரு வெறி பிடிச்சவன் மாதிரி ஓடுறேன். டாக்டர் சத்யா, அவர் தான் எங்களோட கடைசி ஆயுதம். மழையில் நனைஞ்சி நடுங்கி மூச்சு காத்து அடங்கிறதுக்குள்ள அவங்க வீட்டு வாசலுக்கு வந்து சேர்ந்தேன். என் நண்பனோட உயிரை காப்பாற்ற போற கடவுள் இவர் தான்னு நான் நம்புறேன். கதவை திறந்த எனக்கு தலையில இடி விழுந்துச்சு. டாக்டர் சத்யா ரத்த வெள்ளத்தில் பிணமா கிடக்குறாரு. என் கடைசி நம்பிக்கையும் இங்க பிணமா கிடக்குதே. அதிர்ச்சியில இருந்து மீள்றதுக்குள்ள செக்யூரிட்டிகள் என்னை அமுக்கி பிடிச்சு சங்கிலியால கட்டிட்டாங்க. என் முன்னாடி ஒரு டேப் ரெக்கார்டர் ஓடுது. அதுல குருஜியின் குரல், நன்றி காங்கேயா, இந்த ஆவணத்தை இவ்வளவு தூரம் கொண்டு வந்து சேர்த்ததற்கு. குருஜியின் ஒவ்வொரு வார்த்தையும் விஷமாய் ஏறுது. நீ செய்த தவறுகள் தான் என்னை அரியணையில் ஏற்றி இருக்கிறது காங்கேயா. தியான மண்டபத்தை நம்பியது உன்னோட முதல் முட்டாள்தனம். நான் ஒரு வீரனை நினைச்சேன், ஆனால் நான் வெறும் ஒரு பகடைக்காய். இனி இந்த உலகத்தில் என்னை அசைக்க எவனும் இல்லை. இந்த தியான மண்டபத்தின் அதிகாரத்தை எவனும் தொட முடியாது என அவர் கர்ஜித்த போது மழையும் இடியும் அவருக்கு அடிபணிந்தது போல தெரிந்தது. என் இதயம் இரத்தமாக உறைந்தது. கை விலங்குகளோடு மண்டியிட்டு கிடந்தாலும் என் கண்கள் குருஜியை பார்த்து சொல்லுது, குருஜி, நீ கையில் வைத்திருப்பது அதிகாரத்தின் திறவுகோல் அல்ல, உனக்கான மரண சாசனம். நீ ஆரம்பித்து வைத்த இந்த ஆட்டம் உன் அழிவில் தான் முடியும்.
விளையாட்டு இப்போதான் ஆரம்பிக்குது.